சூர்யா, நம்மளோட அடுத்த ஸ்போர்ட் என்ன தெரியுமா? என்ன? கிரிக்கெட். எஸ், கிரிக்கெட்டை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். நம்ம நாடே வந்து பரபரப்பா ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கேம் இது வந்து. நீங்க அவ்வளோ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? கிரிக்கெட்டை கிரவுண்ட்ல ஆடினா அது சாதாரணம். அந்த கிரிக்கெட்டவே இந்த மேடையில் ஆடினா அது அசாதாரணம். ஓ, கலக்குறீங்களே எப்படி? அதாவது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு கேம் இது. இந்த கிரிக்கெட்டை தீமா வச்சு யார் பெர்ஃபார்ம் பண்ண வராங்கன்னா சுஜித், அங்கீதா. எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா கிரிக்கெட்டுக்கும் ஒரு கடவுள் இருக்காருங்க. அது யார் தெரியுமா? அவர் தாங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர். சரி, அவருக்கு ஒரு சல்யூட் போட்டு நம்ம ஸ்டோரி ஆரம்பிப்போமா? என்னங்க, நம்ம பசங்க ரொம்ப சீரியஸாக கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? எல்லா பசங்களுக்கும் எல்லா விஷயங்களும் நல்லா தாங்க நடக்கும். ஆனால் நடுவில் ஒரு பொண்ணு வந்தா தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சேனில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, அதன் வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. தீக்குள்ளே விரல் வைத்தேன், தனி தீவில் கடை வைத்தேன், மணல் வீடு கட்டி வைத்தேன். தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். டேய், ஏன்டா ஒரு பொண்ணுக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்க? அந்த பொண்ணை உஷார் பண்ணுறதுக்கு ஒரே வழி, பேசாமல் முதல்ல அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணிட. ஏய், நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. அடைச்ச, அவங்க அப்பா ஒரு கிரிக்கெட் கோச்சுடா. அப்படியா? அவர் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறதே அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிரவுண்டில் தான். அதனால் உங்களில் திறமை இருக்கிறவங்க கிரிக்கெட்டையும் கற்றுக்கோங்க, பொண்ணையும் முடிஞ்சா கரெக்ட் பண்ணிக்கோங்க. Everybody stand in line, now it's selection time. All you people scream and shout once more. How's that? How's that? How's that? வழி என்ன தெரியல, தப்பா செய்வதெல்லாம் தப்பு தப்பா என்ன செய்ய
இதய மூடி வென்ன புரியல வேகமா எகிரி வீசுடா அட போங்கடா எல்லாரும் சிடா மேச்சிடதானா பலியாடன நானும் வந்தேன் உங்கள் ஆட்டத்தை பார்த்திடதாண்டா பெரிய விட ஏண்டா இதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ச்சே, அந்த பொண்ணையும் உஷார் பண்ண முடியல, கிரிக்கெட்டையும் ஒழுங்கா கத்துக்க முடியாம போச்சு. என்னடா அந்த பொண்ணு போனவொடனே நம்ம பசங்க டல் ஆகிடுவாங்கன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. வர 2020 வேர்ல்டு கப் மேட்ச்சில் மறுபடியும் நம்ம இந்திய டீம் கப்பு ஜெயிக்கிறதுக்கு சேரப் பண்ண நம்ம பசங்க கிளம்பிட்டாங்க. அடிக்கையில சூற காத்து படம் எடுக்கும் பந்த வந்து வீசையில ஸ்டம்பு கூட நடுநடுங்கும் துண்ட காணும் துணிய காணும் சச்சில் அடிச்ச பந்த காணும் தேடி போன பயல காணும் எங்க 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 தேடி பெரிய விசில் அடிங்க. சுஜித் and Ankita, அதுக்கு முன்னாடி சுஜித், ஹாப்பி பர்த்டே. Thank you கீர்த்தி. ஒரு கியூட்டான கான்செப்ட் வச்சு அசால்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அதாவது கிரிக்கெட்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். உங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எனிவேஸ் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நமிதா மேம், யுவர் கமெண்ட்ஸ். சுஜித், ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்காக. அது உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்ன? ஸ்போர்ட்ஸ் cricket kandipa cricket and football you play both? Yeah, I was in a cricket team, my school team when I was in my school. So football I was in a college team representing for university. Okay, that's good. So and what about you, Ankita? ungalku gymnastics, sports aerobics and swimming. I love swimming. Very good. And நம்ம தலைவா பத்தி பேசியாச்சு, Sachin sir. And concept is nice. Minus points மாதிரி எதுவுமே இல்லை.
ஆனால் அவ்வளோ கிரேட் ஃபீலிங் கூட வரல. அது நைஸ் சாங் செலெக்ஷன் இருக்குது, ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன், ஐ எம் நாட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். இட்ஸ் குட், லைக் நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் அவ்வளோ இருக்குது, ஆனால் நெகட்டிவ் கூட எதுவுமே இல்லை. அது ரொம்ப நியூட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சுஜித் உங்களோட உடம்பு சரியில்லை, ஆனால் உங்கள் முகத்திலே அந்த மாதிரி யாருக்கு தெரியாது. இவளுக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம்மா, both of you danced very well, no minus points, it was perfect. Thank you, ma'am. Alright. நீங்கள் டல்லாக இருந்தாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டல்லாக இல்லைன்னு சொல்லி நமிதா மேடம் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம குஷ்மா மேடம்கிட்ட கேட்கலாம். குஷ்மா மேடம். Hi Sujit. Hello ma'am. Happy birthday. Thanks a lot ma'am. உங்க பார்ட்னர் எங்க? அங்கிதா. அங்கிதா ஒரு பொண்ணு உங்க கூட ஆடுவாள. அவ இல்ல இன்னைக்கு. இல்ல, இந்த விகின் உள்ளார ஒளிஞ்சு இருக்கேன் மேம். இங்க ஒரு உள்ளார இருக்கு. கியூட் ஒரு பையன். இல்ல அங்கிதா மாதிரி அங்கித் இன்னைக்கு. அங்கிதா கிடையாது, அங்கித் தான் பாக்குறோம். ஓகே சுஜித் அண்ட் அங்கிதா. சுஜித் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்ஃபேக்ட் ஜாண்டிஸ்ல இருக்கீங்க. இருந்தாலும் அந்த ஜாண்டிஸ்ல இந்த அளவுக்கு நீங்க ஆடுறீங்கன்னா, ஃபுல் எனர்ஜி, ஜாண்டிஸ் எல்லாமே உடம்பு நல்லா இருக்கும்போது நீங்க ஆடி இருந்தீங்கன்னா எந்த எனர்ஜியில் ஆடி இருப்பீங்க? டஃப் தான் மேம். ஆக்சுவலி இங்க எல்லாம் வலி இருக்கு மேம். வலி இருக்குல்ல, அதை பார்த்தேன். சாங் முடிச்சோடனே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லா. ஓகே, பட் சுஜித், ஐ திங்க் ஐ லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா ஆடி இருக்கீங்க. பட் ஐ திங்க் இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அங்கிதா, நீங்களும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கேன். நான் ரொம்ப பெட்டிட் அண்ட் வெரி ஃப்ரெஜைலாக இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஆம்பளை வேஷம் போட்டுட்டு அந்த ஆம்பளை வேஷத்தில் நீங்கள் ஆடணும்னு சொல்லும்போது எங்கேயாவது நடுவில் அந்த உங்களே அறியாமலே தட் லிட்டில் டச் ஆஃப் தட் வெரி வெரி டெலிகேட் கேர்ள் உங்களை தெரியாமல் அப்பப்போ டச் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் போகுது. கான்செப்ட் வாஸ் நைஸ். பட் நமிதா சொன்ன மாதிரி மைனஸ் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஃபென்டாஸ்டிக் சொல்கிற அளவுக்கும் எங்களுக்கு ஒன்றும் படலை. லெட்ஸ் see மார்க்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கலா மாஸ்டர், your comments. அங்கிதா அண்ட் சுஜித், ஏன் மைனஸ் அப்படி இருந்ததுன்னா, நீ பர்த்டேன்னு எங்களுக்கு சொல்லலை, அதுதான் மைனஸ், மெயின் மைனஸ். ஆடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சாக்லேட் கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. அதனால தான் உங்களுக்கு என்னன்னு தெரியல, என்கிட்ட கேட்டாங்க, நான் சாக்லேட். இதுதான் மிஸ்டேக். இல்லக்கா, இன்னொரு மார்க் மைனஸ் பண்ணிருக்கலாம். அப்புறம் எலிமினேஷன் ஆயிடுவாங்க. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணா சுஜித். ஐயோ இது மாதிரி என் பர்த்டே இருந்ததே இல்ல, எனக்கு உடம்பே முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணாப்பா. இல்ல, மஞ்சக்காமாலன்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆட ஆட வெளியே கலரும் அண்ட் லிவர்லாம் ரொம்ப வலிக்கும். பட் அதோட நீங்க ஆடினதுக்கு சல்யூட். இதில் வந்து யார் எலிமினேஷன் ஆக போகிறாங்க அவங்க ரீஎன்ட்ரி வரணும். எலிமினேஷன் ஆகாதவங்க செமிஃபைனல். நீங்கள் சப்போஸ் ஆடிட்டிங்கன்னா செமிஃபைனலுக்கு ஒரு 10 days இருக்குது, யூ கேன் டேக் ரெஸ்ட். பட் எலிமினேஷன் ஆகிட்டிங்கன்னா அடுத்த ரவுண்டே நீங்கள் ஆடி ஆகணும், வேறு வழி கிடையாது. அண்ட் இப்போ வரேன் பாயிண்ட்டுக்கு. ஏன் லேக் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த அப்பா கிட்ட ட்ரைனிங் பண்ணுற கொரியோகிராஃபி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ணிவிட்டு லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் லேக் ஜாஸ்தியாக இருந்தது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பிகினிங், ஆஹா சச்சின் வந்தோன்னு, ஐயோயோயோயோயோ மை ஸ்வீட் ஹார்ட் சச்சின் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டார். இட்ஸ் அ காட், கிரிக்கெட் காடுன்னு சொல்லலாம். அண்ட் கொரியோகிராஃபி பிகினிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அங்கிதா என்ன எக்ஸ்பிரஷன்! நீ சொர்ணாவை ரொம்ப பிடிக்குமா? சொர்ணாவை லவ்வுக்கு மேலே லவ் பண்ணிட்ட நீ. சுஜித் கூட பண்ணலாம், அவள் அப்படி பண்ணியா எல்லாம் பண்ணி பயங்கரமா நல்ல எக்ஸ்பிரஷன். சின்ன பையன், ஒரு 16 வயசு பையன் லவ் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் சுஜித், யூ டிட் எக்ஸலன்ட் ஜாப். இந்த ஜாண்டிஸோட ரொம்ப அழகாக பண்ண, சூப்பராக பண்ணீங்க. நல்ல கான்செப்ட். கொஞ்சம் அந்த லேக் மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதர்வைஸ் எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே, குட் லக். ஆல்ரைட், சுஜித் அண்ட் அங்கிதா கிரிக்கெட் ஸ்போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து வரப்போற கப்பல் எந்த ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரேக்.